நமது ஊர் இளைஞர்கள் துபாயில் இருந்தவங்க ஒரு குரூப்பா வேலை செஞ்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமை லீவ் அன்னைக்கு இந்த பார்க்கில் ஒரு கூட்டம் போடும். ஒரு முறை இயல்பாகவே எல்லா ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு நற்பணி செய்யணும் ஊருக்கு அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு குணாதிசயம் எல்லா இளைஞர்களுக்குமே அந்த வயதில் இருக்கும். ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யறோம், மக்களுக்கு செய்யறோம் அப்படின்னு. அது போலதான் இந்த பார்க்கில் உட்கார்ந்து கீழே இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் இருக்கும். தம்பி விபாய், அப்துல் கரீம், தம்பி ரஃபீக் போன்ற பலர், தம்பி தௌஹீத் முக்கியமான எங்களோட பொருளாளர் போன்றவர்கள் தான் இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு வழிமுறைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கவலை இருந்துச்சு. என்ன கவலைன்னா, கல்வியில் நம்ம சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது அப்படின்னு. நானே பேசினா எப்படி அப்படியே பேசினா நல்லா காட்டு மரபியல் அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க, புரிஞ்சுருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசினா உங்களுக்கு மொழி போதும். சரி, ஏன் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. படிக்கிறதா என்ன பயன்? எதுக்காக நாம படிக்கிறோம்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. மார்க்கம் சொல்லுங்க. சொல்ல எதிர்ப்பா தைரியமா இருங்க. ஏப்பா வேலைக்கு போறது வெரி குட். நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம். வெரி குட், சூப்பர். புரியல? அதே மாதிரி நல்லா படிச்சா நல்ல வேலை இருக்கலாம். நானே ஒரு பெரிய கம்பெனியில பிரின்சிபல் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். அது நீங்க வெளியே சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி. ஒரு கலெக்டரை பார்த்தா நம்ம கலெக்டர் ஆகணும்னு தோணும். ஒரு டாக்டரை பார்த்தா நம்ம டாக்டர் ஆகணும்னு தோணும். ஒரு பெரிய வீடு பார்த்தா இந்த ஒரு வீடை நாமளும் வாங்கணும்னு தோணும். கரெக்டா? நாங்க ஸ்கூல்ல முன்னேற்று தான் வந்திருக்கோம். எங்களே மாதிரி நீங்களும் செஞ்சாதான் சரியா வரும். எனக்கு 3 பேரை எனக்கு ஞாபகம் இருக்கு. அழியப்பான்னு ஒரு பெரிய ஒரு கொண்டு வச்சாங்க. எனக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தாங்க. குஞ்சாலை சாருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர், எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. இதே ஸ்கூல்ல படிச்சேன்னா இதையாவது பெருசா பண்ணணும்னு சொல்லி நாங்க பண்ணோம். நிறைய விஷயங்களை சார் எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோம். எங்களை மட்டும் நீங்க மேடையில பார்க்க கூடாது. அடுத்த திருப்பு உங்க ஒவ்வொருத்தரும் இந்த மேடைக்கு வரணும். ஆனா